கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இதோ நான் புதிய காரியத்தை இந்த நாளிலே செய்வேன் என்று சொல்லி அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த புதிய கிருபை தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது, அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. அந்த கிருபை இந்த நாளிலே புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மளால் மனுஷங்களால் முடியாத செய்ய முடியாத புதிய காரியம், பணத்தால் செய்ய முடியாத புதிய காரியம், ஒருவேளை அப்படி மனுஷங்களாலேயும் பணத்தாலேயும் அது நடந்தாலும் அது நமக்கு நிரந்தரம் அல்ல. அந்த புதிய காரியம் ஒரு நாள் மாறிவிடும், ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அந்த புதிய காரியத்தை அது அவர் மாத்திரமே செய்து முடிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அல்ல. அவர் சொல்லுகிற காரியம் இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுது அது தோன்றும் என்று சொல்லி அவர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே இருக்கிற அந்த 18 வசனம் சொல்லுகிறது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த 2 காரியத்தை மட்டும் நம்ம பண்ணால் போதும். முந்தின காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த ஒருவேளை நம்ம பாவமான காரியம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்வியான காரியம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது இழப்புகளை இழந்திருப்போம், இல்லை ஏதாவது தேவையில்லாத காரியம், ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிச்சிருந்திருக்கலாம். அந்த காரியம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவரோடு கூட இணைய விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு, அவரோடு கூட ஐக்கியப்பட விடாதபடிக்கு அந்த முந்தின காரியங்களும் பூர்வமான காரியங்களும் நம்மளுடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் ஒருவேளை வைத்து கொண்டு ஆவியானவரை விட்டு ஒருவேளை நம்ம தூரம் போக அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளில் அது புதிய காரியத்தை செய்வதற்கு அது தடையாக இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் நடந்து முடிந்த அந்த முந்தின காரியங்களும் பூர்வமான காரியங்களும் நம்ம நினைக்காதபடிக்கு, சிந்திக்காதபடிக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த நாளில் கூட அவர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அவரால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் இனி முடிஞ்சு போன காரியத்தை நான் யோசிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் எது என்னை துக்கப்படுத்துதோ, எது எனக்கு என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை நடக்கக்கூடாதபடிக்கு எது தடையாக இருக்கிறதோ, எது பூர்வமான காரியங்கள், என் குடும்பத்தில் நடந்த காரியம், என் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியம் என்ன தடையாக இருக்கிறதோ அதை நான் விட்டுருவேன், அதை நான் நினைக்க மாட்டேன், அதை நான் சிந்திக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஒப்பு கொடுக்குறையா எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் முந்தின காரியங்கள் பூர்வமான காரியங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வீராக. பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.